அதாவது நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது உயிரோட்டம் உள்ளவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு திருமணம் அப்படின்னு நடக்குதுன்னா அந்த திருமணத்துக்கு முக்கியமான ஒரு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு பாசம் அப்படின்னு சொல்லுவோம். இது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நட்சத்திர பாதாசாரம் அப்படிங்கிறது ஜீவ பயண விதி அப்படிங்கக்கூடிய ஒரு விதிக்குள்ளார வருது. அன்பையும் பாசத்தையும் தருவது, மக்கள் பாக்கியத்தையும் தருவது, அந்த புத்திர பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சம் தலைப்பதற்கு உதவு செய்யக்கூடியது இந்த நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடாம இருக்கணும். அதாவது கெட்டு போயிருக்கிறது அப்படின்னா வக்ரம் ஆயிருந்தா கெட்டு போச்சுன்னு அர்த்தம், நீச்சம் ஆயிருந்துச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம், அஸ்தங்க கதியாகி எரிஞ்சு போச்சுன்னா கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம், ராகுவோடு கேதுவோடு சேர்ந்து இருந்தா கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி பல நிலைகள்ல அது கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கெடாமல் இருந்துச்சுன்னா அவர்களை தான் பொருத்தமா சேர்க்கணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.